அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th தமிழ் புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி மொழியை ஆள்வோம் அப்படின்ற பகுதி இருக்குங்க. ஸோ இதில் வந்து மிக மிக முக்கியமான கவிஞர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு நிறையா கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரியாங்க. ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா ஊவேசா அவங்களுடைய ஆசிரியர் பெயர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பாருங்கள். இவரை வந்து இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ புலமை கதிரவன் என அழைக்கப்படக்கூடியவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது இவர் பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்தார். அதுக்கப்புறம் திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராக வந்து இவர் வந்து விளங்கினாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரை சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இவர் தமிழறிஞர்களை தேடி தேடி போய் அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாராம். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா தேனுண்டும், அதாவது பூக்கள் தோறும் சென்று தேனை உண்டும் வண்டு போல பாடம் கற்றவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். சரியாங்க. இவர் வந்து சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூலை எழுதினார். இவருடைய புகழை உலகம் முழுவதும் பரப்புனது எந்த நூல் அப்படின்னா இந்த சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூல் தாங்க. அடுத்தது தல புராணங்கள் பாடுவதில் இவர் வந்து வல்லவர், மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே உருவாக்கி பாடி புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவருடைய மாணவர்கள் தான் ஊவேசா, தியாகராஜர், குலாம் காதிர் நாவலர். இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் தான். ஸோ இதில் இவருடைய குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அவர் பிறந்த வருடம், அதாவது அவருடைய காலகட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. 1815 இருந்து 1876 வரைக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.